2 பேரும் 2 காரணங்களை சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கொடுத்த எண்ணிக்கை 10,000 தாங்க. ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரலை. அப்படிங்கும்போது கூட்டம் வந்து கூடிக்கிட்டே இருந்துச்சுங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வேற ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்திருக்காதுங்கிறாங்க. இப்போ இது ரெண்டையுமே எது சரி தவறுன்னு ஆய்வு செய்திருக்கு இல்லை. இழப்பு தான், இறந்தது தான். இனி வரும் காலங்களில் இதுபோல் தவறுகள் நடக்காமல் கவனமாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ போய் அதை பேசி அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான் இருக்கும். விஜய் அவர்கள் வந்து அந்த சம்பவம் நடந்த பிறகு சென்னை திரும்பினார். சென்னை வந்து தற்போது மக்களை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வந்து காரணத்துக்கு வச்சுட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் சந்திச்சிருக்கணுமா என்ன நினைக்கிறீங்க? அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்திருக்கும்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமாக இருந்திருப்பார்ல. சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போ அதனால் அதை போய் ஒரு குறைய சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஏன் நீங்கள் போகல, அப்போ அவர் போகலைன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல, தம்பி போகலைன்னா அண்ணன் போய் பார்க்குறோம்ல, அதை போய் பெருசு பண்ணிகிட்டு இருக்கோம். போவார் போய் நீங்கள் ஏன் போகலை, அது ஒரு இது அது சொல்லிகிட்டு இருக்க முடியாது.